أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரக்குமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லீம் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்தி வாழக்கூடிய ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய ஒவ்வொரு செயல்பாடும் அழகானதாக இருந்தாலும் அதை பின்பற்றி வாழக்கூடிய நம்மிடம் ஏற்படக்கூடிய சில தவறின் காரணமாக இந்த மார்க்கத்துடைய அழகு என்பது சில நேரங்களில் கேள்விக்குறியாக கூட ஆகிவிடுகிறது. இந்த மார்க்கம் ஒவ்வொன்றிலும் அழகை வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சமும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. இந்த அறிவுரைகளை பின்பற்றி நாம் சரியான முறையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் இஸ்லாம் மிக மேலோங்கிய ஒரு மார்க்கமாக பிறரால் பார்க்கப்படும். மறுமையிலும் இதுதான் மிக மேலோங்கிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்துடைய அழகை பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்புகள் என்பது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முஸ்லீம்கள் அழகான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை பல்வேறு விதமான அறிவுரையாக திருமறை குர்ஆனில் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் நல்ல விதமான ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது அவனுடைய நடவடிக்கை நல்ல விதமாக காட்ட வேண்டும் என்று சொன்னால், அது அவனுடைய வார்த்தையின் ஒழுங்குகளில் இருக்கிறது. சரியான முறையில் அவன் வார்த்தைகளை அமைத்து பேசுவான் என்று சொன்னால் அதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். சில பேருடைய வார்த்தைகள் கண்ணியக்குறைவாகவும் கவனக்குறைவாகவும் இருந்தோம் என்று சொன்னால் அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு நாம் பல்வேறு விதமான சான்றுகளை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனிடமே தூய சொற்கள் ஏறி செல்கின்றன, நல்ல செயல்கள் அதை உயர்த்துகிறது என்று சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுடைய தூய சொல், நல்ல வார்த்தைகள் அல்லாஹ்விடம் மேலே ஏறி செல்கிறது, அவனை பொருந்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறது என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அது வார்த்தைகளை கொண்டு நாம் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் தான். அரசியல்வாதி எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்துக்கு விட்டு அளிப்பார்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக பல்வேறு விதமான பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கிறோம். மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதமான பொய்களை சொல்லி தனது அந்தஸ்துகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இவர்களோடு கலந்துவிட்ட மூமினாக இருக்கக்கூடிய நாம் கூட சில நேரங்களில் இவர்கள் மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. சமுதாயத்தில் பல்வேறு விதமான பொய்களை சொல்லக்கூடியவர்களாக, இறையச்சத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் நமது வார்த்தைகளை அமைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது மறுமையில் நமக்கு கேள்வியாக எழும்பும் என்பதில் மூமின்கள்
கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது பல்வேறு விதமான செயல்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் எல்லாமே கேள்விக்கு உரியதாக இருக்கின்ற காரணத்தினால் அவனுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் மறுமை என்பது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்போ ரெண்டு மனிதர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடையே நல்ல விதமாக பேச வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது இருக்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயமே அதுதானே, பிறர் நலம் நாடுவது. பிறர் நலம் நாடும்போது நல்ல விதமாக பேசுவோம் என்கின்ற அந்த அடிப்படை விஷயம் என்பது நமக்குள் ஏற்பட்டுவிடும். ஆனால் பிறர் நலம் நாடாமல் தன்னிடம் நாடினோம் என்று சொன்னால் நம்மிடமே அந்த வார்த்தைகள் கடுமையாக ஆக்கப்பட்டு அதுவே நமக்கு எதிரியாகவும் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அந்த சூழலை ஷைத்தான் பயன்படுத்திக் கொள்வான் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு தருகிறான். நல்லதே பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை கொண்டே நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும், அன்பாக பழக வேண்டும், அன்பாக பேச வேண்டும். இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு அறிவுரையாக தருகிறது என்று சொன்னால் அந்த அறிவுரையை பின்பற்றி இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு அடியார் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். யாருடைய திருப்தி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறார். சாப்பிட்ட பிறகு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு சின்ன அளவில் ஒரு பிரார்த்தனை கூட நம்ம செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் என்கிறது அந்த சாப்பாட்டுக்கு உள்ள நன்றியாக ஆகுமான்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஆகாது. ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை தான் வாயில் சொல்லிடும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அற்பமான அடியானுடைய அந்த நன்றியை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு நல்ல சொல்லு தான். அந்த சொல்லு அல்லாஹ்விடம் திருப்திக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். அப்போ ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் நமது வார்த்தைகள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் நமக்கு ஏற்புடைய விஷயங்களில் நாம் பல நேரங்களில் நல்ல விதமாக பேசிவிடுவோம். சில நேரங்களில் நமக்கு ஏற்க முடியாத விஷயம் இருக்குமே, ஆனால் அதில் மிக கேவலமான ஒரு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு இயல்பு என்பது நமக்கு இருக்கிறது. அப்போ பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம் வார்த்தைகளை அலங்காரமான நல்ல வார்த்தையாக பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டுமே தவிர கடுமையான ஒரு வார்த்தையை நாம் செலுத்துவதனால் சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையில் நமக்கு அதை சொல்லித் தருகிறார்கள். நல்ல சொல்கள் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறது. ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறார். அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுந்து விடுகிறார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் இதை கவனப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நமது வார்த்தையை சரியான முறையில் அமைத்து பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது எப்போதும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளில் கலந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் பிறருடைய விஷயங்கள் நமது நடவடிக்கையை மாற்றக்கூடியதாக கூட இருக்கும். அந்த நடவடிக்கையை மாற்றப்படும் போது அவர்கள் மாதிரியே நாம் செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம முஸ்லீமு,
நமக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. நமதுடைய எல்லா செயல்பாடுமே மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவரும் அதை காண்பார். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் நமக்கு கட்டுப்பாடு என்பது மிகவும் முக்கியம். நமது செயல்பாடுகளில் நல்ல விதமான செயல்பாடுக்கு தான் நமக்கு நன்மை இருக்கிறது என்ற சிந்தனையோடு செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் சமுதாயம் அதுக்கு விடுவது கிடையாது. சமுதாயம் பல்வேறு தரப்பட்ட மக்களை உள்ளடக்கிய காரணத்தினால் அது பாட்டுக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகும். நம்ம போகிற திசை கட்டுப்பாடு மிகுந்ததாக இல்லை என்று சொன்னால் அது இஷ்டத்துக்கு கொண்டு போய் நம்மை மீளா துயரில் ஆழ்த்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதில் மூமின்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பிறருடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நமக்கு கவனமான வார்த்தைகளாகவும் அழகான வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும் என்பதில் மூமின்கள் கருத்தோடி இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரிடம் சகாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்மணி அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார், சரியான நேரத்தில் நிறைய அதிகமாக தொழக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார், நோம்பு நோக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார், எல்லா விஷயத்திலும் மார்க்கத்தை பேணக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் அவர் அண்டை வீட்டாருக்கு தனது நாவால் துன்பம் தரக்கூடியவராக இருக்கிறார். வீட்டில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடிய ஆள், வணக்கமாக பர்ஃபெக்டான ஆள், நோம்பா பர்ஃபெக்டான ஆள், தர்மமாக அதிகமாக செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் அவங்ககிட்ட பலவீனம் என்னன்னு சொன்னால் அந்த அண்டை வீட்டார்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு நிலையில் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பெண்மணி நரகத்தில் இருப்பாள் என்று சொல்கிறாங்க. அப்போ இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இந்த குறைகள் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அதை மாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் பர்ஃபெக்டாக தொழுகிறோம், அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கிறது. நான் நல்ல ஒரு முஸ்லீம் என்கின்ற அடையாளத்தை நமக்கு பிற மக்களுக்கு ஏற்படுத்துகிறது, ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. எல்லா வேலையிலும் நான் சரியான முறையில் தொழுகிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சரியான முறையில் நான் நோன்பை நோக்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை. சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறது, இறையச்சமுடைய ஆள் பர்ஃபெக்டாக நோன்பு நோத்துருவார், பர்ஃபெக்டாக தொழுதுருவார், ஏராளமான தர்மம் செய்வார். அப்போ தர்மம் கூட அது அல்லாஹ்வுக்காக செய்யும்போது தான் அது நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். மறுமையில் 3 சாராரை விசாரிக்கும் போது அதில் ஒரு சாரார்கிட்ட கேட்கப்படுகிறது, ஏராளமான செல்வம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே, என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பாதையில் நான் தர்மம் செய்தேன்னு அவர் சொல்லுவார். ஆனால் அதை ரிஜெக்ட் செய்யப்படும். ஏன் ரிஜெக்ட் செய்யப்படும்? அது அல்லாஹ்வுக்காக கொடுத்த தர்மம் இல்லை, உன்னை வள்ளல் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தர்மம். இவரை தூக்கி நரகத்தில் முகம் குப்புற தூக்கி வீசுங்கள் என்று ஒரு செய்தியை அங்கே சொல்லப்படும் என்று சொன்னால் அவர் கொடுத்த தர்மம் மறுமையில் எந்த பலனும் ஏற்படுத்தவில்லை, மாறாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கை ஏற்படுத்துகிறது. அப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு எண்ணத்தோடு செய்தோம் மட்டும் என்று சொன்னால்தான் அதில் நமக்கு நன்மை ஏற்படும். அப்போது தான் அதில் ஒரு அழகு இருக்கும். அது மாதிரி தான் நமது பேச்சும். நான் செயல்படுகிறேன், எதுக்காக செயல்படுகிறேன்? இந்த உலக வாழ்க்கையே எனக்கு இருந்து விடுமா? நாங்கள் ஒரு 100 வருஷம் இருந்துருவானா, ஒரு 90 வருஷம் இருந்துருவானா? எந்த கேரண்டியும் கிடையாது. அடுத்த நிமிஷமே கூட என்ன வேணும்னாலும் ஆகலாம். ஆனால் மறுமை தான் ஒரு மனிதனுடைய நிலையான வாழ்க்கை என்பது இருக்கிறது. ஆகிரத்தும் ஹைருவாபுகா, மறுமை தான் உண்மையானதும் நிலையானதுமாகும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்போ நிலையான உண்மையான அந்த வாழ்க்கைக்கு தகுதியை ஏற்படுத்தும் விதமான செயல்பாடு என்னன்னு சொன்னால் இறையச்சத்துக்குரிய அந்த செயல்பாடு தான். அது வணக்கமாக இருந்தாலும் சரி, தனிநபருடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி. அப்போ அண்டை வீட்டுக்காரருக்கு ஒருத்தர் தொல்லை கொடுத்து விட்டு நான் வணக்கத்தில் சிறந்து விளங்குகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டால்
அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அவள் நரகத்தில் இருப்பாள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கேட்குறாங்க, இன்னொரு பெண்மணி இருக்கிறாள். அந்த பெண்மணி அவனுக்கு உண்டான வணக்கத்தை அதனுடைய அளவில் கரெக்டாக செய்கிறார், தொழுகிறார், கரெக்டான நேரத்தில் தொழுகிறார், கரெக்டான நேரத்தில் நோம்பு நோக்கிறார், உபரியாக எந்த விஷயமும் செய்வதெல்லாம் கிடையாது, தர்மம் செய்த அளந்து செய்வார். வெண்ணெய் கட்டிய எப்படி கொடுப்பீர்களோ, வெண்ணெய் கட்டியை எப்படி கொடுப்பாங்க, ஒரு மூட்டை மூட்டையாக கொடுப்பாங்க, கொஞ்சம் ஒரு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே கொடுப்பாங்க. இப்போ இந்த அளவில் தான் அவள் தர்மம் செய்கிறான். ஆனால் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கறதில்ல, தன் நாவால் யாரையும் தொல்லைப்படுத்துவதில்லை. இவளை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவள் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தன்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய செயல்படணும்லாம் அவசியம் கிடையாது, பயங்கரமான ஆள் அப்படின்னு பேர் வாங்கலாம் அவசியம் கிடையாது. நிதானமாக சரியான அளவில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செயல்பட்டோம் என்று சொன்னாலே மறுமையில் அல்லாஹ் நமக்கு நிச்சயமான ஒரு பரிசை தருவான் என்பதை முன்மீன்கள் எப்போதும் கருத்தாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நமது மயக்கும் ஒரு வாழ்க்கை தான். இங்கே நம்ம பல்வேறு விதத்தில் சோதிக்கப்படுகிறோம். முழுமையான ஒரு வாழ்க்கை என்பது மறுமையில் தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த மறுமை வாழ்க்கைக்கு நாம் சரியான தேர்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலக வாழ்க்கையில் சரியான முறையில் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்லுவோம், அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார். அப்போ இதை இந்த சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நம்மகிட்ட தவறுகள் மிகப்பெரிய அளவுக்கு குமிந்து கிடந்தால் கூட அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பாருன்னு சொல்லி வாயால் சொல்கிறோம் என்று சொன்னால் நம்மிடம் எந்த விதமான அச்சமும் இல்லை, இறையச்சம் நம்மளை ஒரு அளவுகோலாக நாம் பார்க்கவில்லை என்பதை தான் அது காட்டுகிறது. இப்போ அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் என்று சொன்னால் நமக்கு உள்ளத்தில் செயல்பாடில் எல்லாத்தையும் அல்லாஹ்வை பற்றிய ஒரு அச்சம் வேண்டும். நமது நாவுகளால் எந்த விதத்திலும் அடுத்தவர்களை தொல்லப்படுத்திவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொன்னாங்க. பல்வேறு விதமான அடிகளையும் உதைகளையும் வாங்கினாலும் கூட மார்க்கம் மேலும் 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வளர்ந்து கொண்டே இருந்ததற்கு காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை திருமறை குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் அருளை கொண்டுதான் நீங்கள் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். அல்லாஹ்வின் தூதருடைய மென்மை, கனிவான பேச்சு, அழகான பேச்சு, இதெல்லாம் அந்த மக்களிடையே கொள்கை ரீதியாக எதிர்ப்பை காட்டினாலும் முகமது சரியான ஆள், சரியான முறையில் தான் பேசுவாங்க, சரியான முறையில் மக்களுக்கு நன்மையை எடுத்து செய்வாங்கங்கிற அந்த கருத்தில் அவர்கள் உடன்பாடாக இருந்தார்கள். அதனால்தான் ஒரு நாளுக்கு நாள் இந்த மார்க்கம் மேலும் மேலும் வளரக்கூடியதாக இருந்தது. அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், மென்மையாக அவர் நடக்கிறீங்க, அழகான முறையில் மக்களை சந்திக்கிறீங்க, நல்ல முறையில் பேசுகிறீங்க, மக்களை கேவலப்படுத்துவது கிடையாது, துரோகப்படுத்துவது கிடையாது, எதிரியை கூட அரவணைக்கிறீங்க, அன்பாக நடத்துறீங்கிறது தான் அல்லாஹ்வுடைய அந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையை பார்க்குறோம். கடினம் உள்ளம் கொண்டவராகவோ நீ இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு ஓடியே போயிருப்பாங்க, அவர்களை மன்னிப்பீராக, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவீராக என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்போ நல்ல சொல் என்பது இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அதில் கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் நமக்கு சேர்ந்துருக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம். பெரிய பெரிய விவாதங்கள்லாம் நம்ம பண்ணியிருப்போமா, அதுவே சந்தேகமாக தான் இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருந்திருப்போங்கிறத மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். அல்லாஹ்வின் தூதர் மென்மையாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்கள் இந்த மார்க்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து அது விளங்குகிறது. கடுமையாக பேசியிருந்தால் ஓடி இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா 2 பேர் இருந்திருப்பாங்க. சில நபிமார்கள்
மறுமையில் தன்னந்தனியாக வருவார்கள்ங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வும் தன்னந்தனியாக வரக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? மிகப்பெரிய ஒரு சமுதாயம், மறுமையில் மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக வரக்கூடிய ஒரு சமுதாயம் யாருன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம், அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயம். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் மென்மையாக நடந்தார்கள், கடினமாக நடக்கவில்லை, அன்போடு அரவணைத்தார்கள், அழகிய முன்னையில் செயல்பட்டார்கள், அழகிய பேச்சுகளை பேசினார்கள் என்பதுதான் காரணமாக பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் இந்த தன்மை நம்மிடம் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் தம் மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. இருவருக்குரிய நீதி செலுத்துவது தர்மம்தான். சுமைகளை ஏற்றி விடுவதும் தர்மம் தான். நல்ல சொல் கூட ஒரு தர்மம் தான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நல்ல சொல், நல்ல பேச்சுகள் அதெல்லாம் தர்மம் தான். ஒருவர் தொழுகைக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மம்தான். தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் தர்மம்தான். அதில் நல்ல சொல் கூட தர்மம். பாக்கெட்லேருந்து பணத்தை கொடுத்துக்கிறதெல்லாம் தர்மம் கிடையாது. உங்களுடைய அழகிய பேச்சுகளும் நல்ல விஷயங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த செய்திகளும் தான் தர்மம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நிலைகள் நம்மிடம் வாழ்வியலில் வெளிப்பட வேண்டும். எழுத்துலையோ பேச்சிலையோ அடுத்தவர்களுக்காக வெளிப்படக்கூடாது. நமது வாழ்வியலில், நமது உணர்வோடி, நமது பழக்கத்தோடி இது வெளிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது அங்கே ஏற்படும். யாருக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி ஏற்பட்டு விட்டதோ அவன் மறுமையில் நிச்சயமான ஒரு வெற்றியை பெற்று விடுவார் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அழகியவற்றையே பேசக்கூடிய மக்களாக நாம் எப்போது இருக்க வேண்டும். தூய சொற்கள், நல்ல பேச்சுகள் அல்லாஹ்விடம் மேலேறி செல்கின்றன என்கின்ற அந்த செய்தியை நாம் கவனத்தில் கொண்டு நல்ல பேச்சுகள் பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நாட்டுடைய பொது தேர்தல் என்பது இன்றைய தினம் முதல் கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலானவர்கள் வாக்களித்திருப்பீர்கள், இன்னும் சில பேர் வாக்களிக்காமலும் இருப்பீர்கள். சில பேர் எண்ணத்தை போட்டு வாக்களிக்கிறது, எப்படியா இருந்தாலும் யூனியன் மிஷின் தான் நிர்ணயிக்க போகுது அப்படிலாம் கூட நினச்சி கொண்டு தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக கூட சில பேர் இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தல் என்பது மூமின்களுக்கு, குறிப்பாக இந்திய நாட்டில் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது ஒரு அளவுக்கு நமக்கு நன்மையை தரும் என்று ஒரு சிந்தனையை நாம் செலுத்தலாம். என்னென்னு சொன்னால், கடந்த கால ஆட்சி முறையை வைத்து நம்ம அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை செலுத்துகிறோம். அதே நேரத்தில் மீண்டும் இதே தொடர்மையானால் இது இன்னும் நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு சிந்தனை அனைத்து தரப்பும் முஸ்லீம்களிலும் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பார்த்து பயந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் இல்லை. மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், ஃபிரௌன் என்கின்ற ஒரு கொடுங்கோலனையே பார்த்த ஒரு சமுதாயம் தான் நம்ம சமுதாயம். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் நமக்கு உற்ற தோழனாக, உற்ற பாதுகாவலனாக இருக்கிறான் என்கிற நம்பிக்கை உடைய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம். சில கஷ்டங்கள் உலகத்தில் நமக்கு ஏற்படுகிறது. இந்த கஷ்டங்கள் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்கிறது. இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாம் மக்களுக்காகவும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி மாற்றம் என்பது நமக்கு தேவையாக ஒன்றாக இருக்கிறது. இவிஎம் மிஷின் தான் தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஓட்டு போடுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அப்போ நம்ம மறைவான விஷயம் நமக்கு சரியான விதத்தில் தெரிவதில்லையே. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கூட விவாதம் நடக்குது, இதை பற்றியான உறுதியான முடிவுகள் எடுக்காம தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷன் எந்த ஒரு செய்தியை தான் நமக்கு ஓட்டு போடுறது நமக்கு கடமை. அதில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படவில்லையா என்பது நமக்கு பெரிய அளவு தெரியாது. என்றாலும் இறைவனிடம் இந்த ஆட்சியாளர்களுடைய துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தான் அல்லான்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த உரிமை நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த
கொடுங்கோலான ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு பிரார்த்தனை எப்போதும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இறைவனிடம் மன்றாடக்கூடிய மக்களாக இருப்போம். இறைவன் நம்மளை பாதுகாப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கை என்பது நமக்கு அதிக அளவில் இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு முன்னிறுத்தியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.